குருஜி, இன்னைக்கான டாபிக் மாசி 2ஆம் வெள்ளி. மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 2ஆம் வெள்ளிக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அன்றைய தினம் நம்ம எப்படி பூஜை செய்து வழிபாடு செய்யறது? மாசி மாதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் கும்ப மாதம் என்று சொல்வார்கள். கும்பம் என்றாலே அதற்கு சேமிப்புன்னு பொருள். சோ இப்ப இந்த 11ஆம் பாவ பலனை நம் முழுமையாக பெறுவதற்கு யாருடைய வழிபாடு உகந்தது? இந்த வெள்ளிக்கிழமை எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா, அஷ்டமி திதியோடும் அனுஷ நட்சத்திரத்தோடும் இணைந்து வந்திருக்கிறது. சோ இப்ப காலையில வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை என்று சொல்லக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் மகாலட்சுமி அஷ்டகம். நம்ம ஆல்ரெடி அந்த பதிகத்தை பத்தின ஒரு விஷயமும் நம்ம கொடுத்துருப்போம். அதை மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க, மக்கள் பாக்குறதுக்கு உதவியா இருக்கும். அவ்வளவு சிறப்பு. அதாவது இந்த செல்வ நிலை பின்தங்கி இருப்பவர்களுக்கு இது ஒரு அட்டகாசமான பரிகாரம். நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்கேன், கொஞ்சம் மூவ் பண்ண அடுத்து பணம் வரல, ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இது பயங்கரமான பரிகாரம். இதெல்லாம் யாரு பண்ணலாம்னா, நகை அடகு நிறைய வச்சுட்டேன், என்னால மீட்க முடியல அப்படின்ற மனநிலையில் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கடன் தொல்லைக்கு அதிகமாக அவதி இருப்பவர்கள் இதை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வருகின்ற ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் நடக்க இருக்கு. டைரக்ட் கிளாஸா சென்னையில நடத்துறாங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி, இன்னைக்கான டாபிக் மாசி 2ஆம் வெள்ளி. மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 2ஆம் வெள்ளிக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அன்றைய தினம் நம்ம எப்படி பூஜை செய்து வழிபாடு செய்யறது? அதாவதுமா, இந்த மாசி மாதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் கும்ப மாதம் என்று சொல்வார்கள். கும்பம் என்றாலே அதற்கு சேமிப்புன்னு பொருள். ஜோதிடத்துல இதை லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இரட்டிப்பான சொத்து, 2 மனைவி, பல தரப்பட்ட குழந்தைகள், உண்மை. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு சொத்து சேகரிப்பு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அந்த மனைவியினுடைய அளவும் அதிகமாகும். நீங்க நம்ம கிட்டத்தட்ட பண்ணையார்கள் அந்த ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னாவே தெரியும், 1000 ஏக்கர் இடம் இருக்கும். அக்கா தங்கைகளே என்ன பண்ணிருப்பாங்கன்னா திருமணம் பண்ணிருப்பாங்க. சோ இது யதார்த்தமான ஒரு உண்மை. ஜோதிடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு சொத்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த தாரத்தின் அளவும் அதிகப்படுத்தும் பொழுதுதான் அதை பராமரிக்க முடியும். அதற்கான வாரிசுகள் உருவாகும். அது அப்ப சட்டப்பூர்வமாக இருந்தது, இப்போ அது இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப இந்த 11ஆம் பாவ பலனை நம் முழுமையாக பெறுவதற்கு யாருடைய வழிபாடு உகந்ததுன்னா, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு உகந்தது. நான் ஏன் இதுல அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த வெள்ளிக்கிழமை எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா, அஷ்டமி திதியோடும் அனுஷ நட்சத்திரத்தோடும் இணைந்து வந்திருக்கிறது. சோ இப்ப காலையில வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை என்று சொல்லக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் நாம அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதற்கு என்னென்ன பொருள் பட்டியெல்லாம் தேவைன்னா, 8 தாமரைகள் கண்டிப்பாக தேவை. 8 லட்சுமிகளுடைய படம் கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லயே கிடைக்கும். உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, குருஜி சொல்லிட்டாருன்னு பெருசு பெருசா வாங்க கூடாது. சின்ன சின்ன படங்கள் கடைகள்ல கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த 8 தாமரைகள் நாம 8 லட்சுமிகளாக அழகாக வைக்கிறதுக்கு 8 தட்டுகள் நமக்கு தேவை. தட்டுகள் இல்லாதவர்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, பாக்கு தட்டு இருக்கும், அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலை போதும், இது போதுமானது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதற்கு நெய்வேத்தியம் சொல்லிடுறேன். பொதுவா மகாலட்சுமினாலே ஆவியில் வேக வைத்தது தான். அதுல பாத்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை. அந்த பூரணத்துல என்ன இருக்கணும்னா, நிறைய தேங்காய் இருக்கணும். தேங்காய் இருக்கணும், முந்திரி இருக்கணும், உலர் திராட்சை இருக்கணும். இதை பூரணமாக வைத்த அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பூரண கொழுக்கட்டை. அதற்கப்புறம் இடியாப்பம், தேங்காய் பால். இந்த தேங்காய் சம்பந்தப்பட்டது நிறைய இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா இதெல்லாம் நெய்வேத்தியம். அர்ச்சிப்பதற்கு நமக்கு பாத்தீங்கன்னா, வாசனை உள்ள மல்லிகைப்பூ, வாசனை உள்ள எந்த மலரை வேணாலும், இன்க்ளூடிங் மறிக்குழந்து, வில்வம், எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 8 லட்சுமிகளை வரிசையா அடிக்கிட்டோம். 8 வாழை இலைகளை போட்டுட்டோம். 8 வாழை இலைகள் மேல 6 பச்சை அரிசியை நிரப்பி, அந்த பச்சை அரிசியின் மேல் நம்ம என்ன பண்ணணும்னா தாமரைகள் வைக்கணும். நம்ம நிறைய வழிபாடுகள்ல சொல்லியிருக்கோம். வீட்டுல தங்கத்தை வைத்தால் தங்கத்தை ஈர்க்கலாம்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதுல 8 லட்சுமிக்கு 8 கிராம் கோல்டு காயின் வாங்கி வைக்க சொல்லியிருப்பேன்.
இல்லைன்னா 8 கிராம்ல அஷ்டலட்சுமி காயின் வந்து வெளியில வாங்கி கோல்டு பிளேட்டட் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த தாமரையினுடைய அந்த உள்பகுதி விதை இருக்கும் இல்லையா, அதுல வந்து இந்த 8 காயினையும் வச்சிடணும். அது 8 லட்சுமிகள் அப்படின்றது அர்த்தம். இப்போ அதற்குரிய நெய்வேத்தியம் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டு, மகாலட்சுமி அஷ்டகம் நம்ம ஆல்ரெடி அந்த பதிகத்தை பத்தின ஒரு விஷயமும் நம்ம கொடுத்துருப்போம். அதை மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க, மக்கள் பார்க்கறதுக்கு வந்து உதவியா இருக்கும். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லி நாம மல்லிகை பூவையும் வில்வ பூவையும் மறிக்கொழுந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாம். இதை வந்து ஒவ்வொரு மலராக அர்ச்சனை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு லட்சுமிக்கும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இறுதியா நம்ம என்ன பண்ணோம்னா நெய்வேத்தியம் எல்லாம் படைத்து முடித்து விட்டு 8 சுமங்கலிகளை அழைக்கணும். அன்னைக்கு எத்தனை சுமங்கலிகள்? 8 சுமங்கலிகள். இந்த 8 சுமங்கலிகளை நம்ம அழைத்து அவர்களுக்கு வயிறார உணவுகளை கொடுத்து 6 மணிக்கு 6 to 7 பூஜை முடியறதுன்னா கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 மணிக்குள்ள டிஃபன் சாப்பிட்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வரலட்சுமி நோன்பு காலகட்டங்கள்ல அப்படிதான் செய்வோம். அதனால அந்த டைம்ல அழகா அந்த ஆவியில் வேக வைத்த இட்லி, சாம்பார், அல்வா எல்லாமே சூப்பரா வச்சு அந்த 8 சுமங்கலிகளுக்கு வந்து உணவு கொடுத்து அவங்களுக்கு வந்து வஸ்திரம், ஜாக்கெட், பிட்டர் எது வேணாலும் நீங்க உங்க தகுதி என்னவோ, நீங்க வெள்ளி கொடுக்கலாம், தங்கம் கொடுக்கலாம், அது அவரவருடைய தகுதியை பொறுத்து. ஆனா இந்த மாசி மாதம் வரக்கூடிய அஷ்டமியோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அஷ்டலட்சுமி பூஜை செஞ்சா அவ்வளவு சிறப்பு. அதாவது இந்த செல்வ நிலை பின்தங்கி இருப்பவர்களுக்கு இது ஒரு அட்டகாசமான பரிகாரம். நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்கேன், கொஞ்சம் மூவ் பண்ண அடுத்து பணம் வரல, ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இது வந்து பயங்கரமான பரிகாரம். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டாக்குமெண்டேஷன் போட்டு எல்லாத்துலயும் தொகை போட்டு சக்சஸ் ஆகலன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட், இந்த குறைந்த தொகை போட்டு அதிக முதலீடு எடுக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப உகந்த காலகட்டம். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த 8 பேர்கிட்டையும் நம்ம தாம்பூலம் கொடுத்துட்டு 8 பேருக்கும் சரடு கொடுக்கணும். நம்ம எப்படி வரலட்சுமி நோம்புல வந்து மஞ்சள் கலந்து மல்லிகைப்பு தொட்டு ஒரு சரடு கட்டி வைப்போம், அது 8 பேருக்கு கொடுக்கணும். விரதம் இருக்கிறவரும் பண்ணணும். விரதம் இருக்கிற பெண்ணோடு சேர்த்து எத்தனை? 9 பேர். ஸோ அவர்கள்கிட்ட முழுமையா என்ன பண்ணிக்கணும்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அவங்கள நிறைவுபடுத்தினா இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டலட்சுமி வழிபாடு அப்படின்றது பூரணமாக பூர்த்தியாகிட்டதாக அர்த்தம். இந்த நாள்ல யார் வந்து கோதானம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி வரும்பொழுது கோதானம் வந்து ஒரு ஆலயத்திற்கோ அல்லது யாதவ குலத்தில் உள்ளவருக்கோ, ஏன்னா அந்த குலம் வந்து என்ன பண்ணாதுன்னா பசுவை வந்து வதைத்து சாப்பிடக்கூடிய கொள்கை அந்த குலத்திற்கு கிடையாது. அதனால அவர்கள் அதுக்கு வந்து தெய்வமா இருக்கிறதுனால அந்த குலத்தில் உள்ள ஒருவருக்கோ இல்லை அந்த மாதிரிலாம் எந்த குலத்தில் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கோதானம் கொடுக்கலாம். இதுல எந்த தவறும் இல்லை. இந்த பூஜை செய்யும் பொழுது கட்டாயமா அனைத்து பெண்களுமே அன்றைக்கு மெரூன் கலர் சாரி கட்டிட்டு பண்ணணும். வந்த சுமங்கலி பெண்களும் இல்ல பூஜை பண்றவங்க வந்திருக்கவங்க என்ன கலர் சாரி வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு விருப்பம் உள்ள மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனா இந்த மெரூன் கலர் குங்குமம், நான் கூட திலகம் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கலர்ல கோல்டன் பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு புடவை கட்டினா ரொம்ப நல்லது. இது ஏன் மெரூன் கலர்னு சொல்றேன்னா, இந்த மெரூன் கலர் வந்து ராகுவை வந்து பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ராகுவை ஆக்டிவேட் பண்ணும்போது லக்ஷ்மியும் சேர்ந்தே நமக்கு வசீகரிப்பார். அதனால சுக்கிரன்னா பெண், மேல போட்டிருக்கிற அந்த மெரூன் ராகு. ஸோ சுக்கிரன் ராகு சேர்க்கையோடு அஷ்டலட்சுமி பூஜை பண்ணா அட்டகாசமான பலன் கிடைக்கும். இதெல்லாம் யாரு பண்ணலாம்னா, நகை அடகு நிறைய வச்சுட்டேன், என்னால மீட்க முடியல அப்படின்ற மனநிலையில் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கடன் தொல்லைக்கு அதிகமாக அவதி இருப்பவர்கள் இதை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணி முடிச்சு, நான் கூட சொன்னேன் இல்லையா, என்னன்னா அதிக கர்மா இருந்தா வீட்டுல யாருமே சாப்பிட கூட வரமாட்டாங்கன்னு. இதை பண்ணும்பொழுது அந்த வீட்டுல அடுத்த விசேஷம் நடக்கும். யாராவது வீட்டுல திருமணமாகாத ஆண் இருக்காங்க, வரன் தேடிட்டு இருக்கு, கரெக்டா ஃபிக்ஸ் ஆகல, பெண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம், ஃபிக்ஸ் ஆமையில, குழந்தை பிறக்கல, ஃபிக்ஸா கரெக்டா வரலன்னா இதை மட்டும் பண்ணுங்க. அது பண்ணிட்டு அந்த ஒரு சங்கல்பத்தை மட்டும் வைங்க. மேரேஜ்னா மேரேஜ், குழந்தைன்னா குழந்தை, சொத்துனா சொத்து, ஏதாவது ஒரு சங்கல்பத்தை வைங்க. கரெக்டா 48 நாள்ல பர்ஃபெக்டான ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட்டை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணட்டும்.
நிச்சயமா. என்ன நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜை முறைகளையும் செஞ்சுட்டு கமெண்ட்லயும் போடுறாங்க, நான் இதை செஞ்சுட்டேன் குருஜி, இந்த பொருளை வாங்கிட்டேன், இந்த பூஜை. அதுவும் அவங்க சொல்லும் போது நமக்கு அதை படிக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஓ இவ்வளவு செய்யறாங்க, அப்ப நம்ம இன்னும் நல்ல நல்ல பதிவுகள் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குமே வருது. சோ கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன இந்த பதிவையும் பார்த்துட்டு மக்கள் பயன் பெறணும். ஏன்னா இது ஒரு அற்புதமான பதிவா இருக்கு. இது வரைக்கும் நான் இது கேள்விப்பட்டதில்லை. நிறைய மகாலட்சுமி விஷயங்கள் நீங்களே மத்த சேனல்ல நிறைய சொல்லிருக்கீங்க. பட் எக்ஸ்க்ளூசிவா பர்டிகுலர் பூஜை நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி குருஜி. முக்கியமா இன்னைக்கு இந்த பூஜையை நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ என்னுடைய சில விஷயங்கள் என்னுடைய சேனல்ல வந்துகிட்டு இருக்கிறது. அன்னைக்கு இதை லைவாவே நம்ம ஆசிரமத்தில் நடக்கும். அது மக்களுக்காக ஒளிபரப்பலாம். கண்டிப்பா. ரொம்ப ஒரு அருமையான பதிவளித்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு. சோ இந்த பிரணவ வாஸ்துவை நான் கத்துக்கணும், வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புலையும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.